பிரியாணி செய்ய போறோம். வாங்க ஒரு பிடி. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து சுத்தமான செக்கு எண்ணெய், நம்ம கடலை எண்ணெய், செக்கு எண்ணெய், நாட்டு எண்ணெய் பார்த்துக்குங்க. இந்த ஊற்ற போகிறோம். நம்ம சுருள்பட்டை, அன்னாசிப்பூ, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் கல்பாசி, இவ்வளவும் நம்ம பிரியாணிக்கோட ஸ்பைசஸ். அதாவது 3 கிலோ பிரியாணிக்கு 1.5 கிலோ வெங்காயம். சீக்கிரம் பொரியறதுக்கு கல்லுப்பு. இந்த கல்லுப்பு போட்டோம்னாக்கா இப்போ வெங்காயம் வந்து சீக்கிரமாக கோல்டஷாக வந்துடும். நல்லா கிண்டுங்க, நல்லா கிண்டுங்க. பச்சை மிளகாவும் தக்காளியும் இப்போ சேர்த்துக்கிறோம். அரைச்சி போட்டிருக்கோம். அரைச்சி போட்டால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அரைக்கலைன்னா பிறக்கிடுவாங்க. நம்ம குட்டீஸ்லாம் அவ்வளோ வில்லங்கமான பீஸு. அஹ் 100 கிராம் 150 கிராம் பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம், சேர்த்துக்கிறோம். மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா கறியை நல்லா கழுவி இந்த சேர்த்துக்கிறோம். கிராப் பண்ண வந்து சீரகப்பொடி, மிளகாத்தூள், மல்லித்தூள். சரி, எல்லாரும் தண்ணி ஊற்றிட்டு தான் போடுவாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், அதனால நாங்கள் தண்ணி ஊற்றாம தான் போடுவோம். இந்த பிரியாணியோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஜப்பானுக்கு போயிருக்கும் போது இந்த மாதிரி தான் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. அதனால வந்து இந்த பிரியாணி வந்து ஜப்பான் ஸ்டைல் பிரியாணி. நம்ம தண்ணியே ஊற்ற போகிறோம். நீர் ஆணியில் ஏற்றுறா. இப்போ வந்து 3 கிலோ அரிசிக்கு இந்த பாத்திரத்தில் 1 பாத்திரம் அரிசி, 2 பாத்திரம் தண்ணி. ஓகே, ரைட். குத்துவீரா. மூடியை வந்து அந்த பக்கம் நிற்க வச்சுக்கோங்க. ஏர் போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம்.
பேக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம இப்போ தட்டை கரெக்டாக வச்சு அளவு பார்த்து இப்படி வச்சுட்டு ஒரு அமுக்கிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு நம்ம தம்மு கட்ட போகிறோம், கங்கு மேலே போட போகிறோம். அவ்வளோதான். அம்மா சென்டரில் பிடிச்சிட்டு அப்படியே அடுப்பு மேலே வச்சுருங்க. ஊற்றுறோம் நெய். சரி, இதுக்கப்புறம் 100 நெய் ஊற்றுறோம். ஒரு முழு பழத்தை அப்படியே நம்ம பிழியணும். பிழிஞ்சு அதோட டேஸ்ட் வந்து நல்ல இதாக இருக்கும். ரெண்டாவது சோறு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்றோம். ஆனால் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது. என்ன தெரியல, சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் சாப்பிட பார்த்துட்டு சொல்லுங்கக்கா. கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் பிரியாணி எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அதான் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்றோம். அதுதான் பெரிய மனநிறைவு. அருமையாக இருக்குது பிரியாணி. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.